Hello everyone. In the video நம்ம class 6th ஓட 4th chapter படிக்க போறோம். ஹார் கி ஜீத். ஹார்னா தோல்வி and ஜீத்னா வெற்றி. அதாவது தோல்வியின் வெற்றி. The victory of defeat. நம்ம சில சிச்சுவேஷன்ல தோத்த மாதிரியே இருக்கும். ஆனா அதே சிச்சுவேஷன் நமக்கு சம்டைம்ஸ் பாசிட்டிவா மாறும், நமக்கு வெற்றியா மாறும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்ம இந்த वीडियोல படிக்க போறோம். यह कहानी हिंदी की प्रसिद्ध कहानियों में से एक है और इसे हिंदी के प्रसिद्ध लेखक सुदर्शन ने लिखा है. இந்த ஸ்டோரி one of the famous stories in Hindi and இதை எழுதினவர் யாருன்னா लेखक सुदर्शन जी. सुदर्शन का वास्तविक नाम बद्रीनाथ भट्ट था. वास्तविकना ओरिजिनल. सो அவரோட ओरिजिनल नेम बद्रीनाथ भट्ट. उन्होंने पहली कहानी तब लिखी थी जब ये आपकी ही तरह छठी कक्षा में पढ़ते थे. सो அவர் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்ப எழுதினாருன்னா அவர் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதினாரு. सुदर्शन ने कहानियों के अतिरिक्त कविताएं, लेख, नाटक और उपन्यास भी लिखे. सुदर्शन जी ஸ்டோரிஸை தவிர அவர் கவிதாய் போமும் எழுதியிருக்காரு, लेखना एसेस, नाटक, प्लेस, उपन्यासना नॉवेल्स. एंड इसके अलावा उन्होंने अनेक फिल्मों की पटकथा और गीत भी लिखे. पटकथा ना स्क्रिप्ट. सो अपार्ट फ्रॉम दिस அவர் நிறைய ஃபிலிம் ஸ்கிரிப்ட்ஸும் எழுதியிருக்காரு அண்ட் சாங்ஸும் எழுதியிருக்காரு. அவர் பிறந்தது எப்பன்னா 1896 and அவரோட மரணம் எப்ப ஆச்சுன்னா 1983. So let's start the chapter. माँ को अपने बेटे और किसान को अपने लहलहाते खेत देखकर जो आनंद आता है वही आनंद बाबा भारती को अपना घोड़ा देखकर आता था. ஆனந்தனா ஹாப்பினஸ். ஸோ எப்படி ஒரு தாய் தன்னுடைய பையனை பார்த்தோ இல்லை ஒரு கிசான்ன்றது ஃபார்மர், விவசாயி தன்னுடைய கிரீன் ஃபீல்ட்ஸை பார்த்து சந்தோஷப்படுறானோ அதே சந்தோஷம் தான் இந்த பாபா பாரதி அவருக்கு தன்னுடைய घोड़ाவை பார்த்து சந்தோஷப்படுவான். घोड़ाனா ஹார்ஸ், தன்னுடைய குதிரையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவான். भगवान भजन से जो समय बचता वह घोड़े को अर्पण हो जाता. भगवानனா இங்க சாமி, காட், பஜனா பூஜை. ஸோ சாமி கும்பிடுறதை தவிர இல்லை பூஜை பண்றதை தவிர அவருக்கு என்ன டைம் கிடைச்சாலுமே அவர் தன்னுடைய ஹார்ஸ் கூட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அர்ப்பணனா டெடிகேட். ஸோ அவரோட மிச்ச எல்லா டைமுமே அவரு இந்த குதிரைக்கு தான் டெடிகேட் பண்ணுவாரு, குதிரை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. வ घोड़ा बहुत सुंदर था, बड़ा बलवान. அந்த குதிரை ரொம்ப அழகாவும் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்தது. பல்வானா ஸ்ட்ராங். उसके जोड़ का घोड़ा सारे इलाके में न था. इलाकाना ஏரியா. ஸோ அந்த ஏரியால அந்த மாதிரி ஒரு குதிரை பார்க்கவே முடியாது. बाबा भारती उसे सुल्तान कहकर पुकारते. अपने हाथ से खरहरा करते, खुद दाना खिलाते और देख देख कर प्रसन्न होते थे. सो பாபா பாரதி அந்த குதிரைக்கு எப்படி கூப்பிடுவாருன்னா சுல்தானன் கூப்பிடுவாரு. அவரே அவரோட கையால அந்த குதிரையை கிளீன் பண்ணுவாரு. கரஹரானா கிளீன் பண்றது, ரப் பண்ணி கிளீன் பண்றது. அவரே அந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுப்பாரு அண்ட் அந்த குதிரையை பார்த்து பார்த்து அவரோ ஹாப்பியா அவரு ஃபீல் பண்ணுவாரு. उन्होंने रुपया, माल, असबाब, जमीन आदि अपना सब कुछ छोड़ दिया था. यहाँ तक कि उन्हें नगर के जीवन से भी घृणा थी. रुपया ना मनी, माल ना वेल्थ, असबाब ना बिलोंगिंग्स एंड जमीन ना लैंड. सो அவர் அந்த குதிரைக்காக மணி, வெல்த், லேண்ட், பிலாங்கிங்ஸ் எல்லாமே விட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவருக்கு நகர் கே ஜீவன் அப்படின்னா सिटी लाइफ பார்த்தோமே அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. घृणाना வெறுப்பு. So अब गांव से बाहर एक छोटे से मंदिर में रहते और भगवान का भजन करते थे. இப்போ அவர் சிட்டியை விட்டுட்டு ஒரு ஊர்ல போய் ஒரு சின்ன கோவில்ல போய் இருந்துட்டு இருந்தாரு அண்ட் அங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. मैं सुल्तान के बिना नहीं रह सकूंगा, उन्हें ऐसी भ्रांति सी हो गई थी. நான் சுல்தானை விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பாரு. वे उसकी चाल पर लट्टू थे. लट्टू थेனா मैडली इन लव இல்ல அட்மயர் பண்றது. சால்னா அந்த வாக்கிங் ஸ்டைல். ஸோ அந்த சுல்தானோட வாக்கிங் ஸ்டைலை பார்த்து அவர் ரொம்ப அட்மயர் பண்ணுவாரு. ஏன்னா அவர் என்ன சொல்வாருன்னா कहते ऐसे चलता है जैसे मोर घटा को देखकर नाच रहा हो. எப்படி மோர்னா பீகாக் மழை காலத்துல அந்த கிளவுட்ஸை பார்த்து டான்ஸ் ஆடும்ல அதே மாதிரி தான் இந்த சுல்தானுமே அவ்வளோ அழகா நடப்பான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. जब तक संध्या समय सुल्तान पर चढ़कर 8-10 मील का चक्कर न लगा लेते उन्हें चैन न आता. இந்த சந்தியானா ஈவினிங். ஸோ ஈவினிங் டைம்ல சுல்தான் மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு 8-10 மீல் சுத்திட்டு வர வரைக்கும் அவருக்கு நிம்மதியே இருக்காது. खड़क सिंह उस इलाके का प्रसिद्ध डाकू था. ஸோ खड़क सिंह அந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான
கொள்ளைக்காரன், டாகுனா டெக்கோயிட். लोग उसका नाम सुनकर कांपते थे and மக்கள் வந்து அவர் பேர் கேட்டாலே நடுங்குவாங்க. कांपते थे அப்படின்னா நடுங்கிறது. होते होते सुल्तान की कीर्ति उसके कानों तक भी पहुंची. போக போக சுல்தானோட புகழ் வந்து அவன் காதுக்கும் போச்சு. அதாவது சுல்தானை பத்தி அவனும் கேள்விப்பட்டான். उसका हृदय उसे देखने के लिए अधीर हो उठा. अधीर அப்படின்றதுனா anxious. சோ அவனோட மனசுமே வந்து அந்த சுல்தானை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. एक दिन वह दोपहर के समय बाबा भारती के पास पहुंचा और नमस्कार करके बैठ गया. ஒரு நாள் மதியம், दोपहरனா ஆஃப்டர்நூன் மதியம், பாபா பாரதி கிட்ட போய் அவரை கிரீட் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டான். பாபா भारती ने पूछा, खड़क सिंह क्या हाल है? सो பாபா भारती அவனை பார்த்து கேட்டாரு, खड़क सिंह எப்படி இருக்கே அப்படின்னு. खड़क सिंह ने सिर झुकाकर उत्तर दिया, आपकी दया है. खड़क सिंह வந்து தலையை குனிஞ்சிட்டு அவர் ஆன்சர் பண்ணாரு, எல்லாம் உங்க தயவால நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. कहो इधर कैसे आ गए? மறுபடியும் பாபா भारती என்ன கேக்குறான்னு, சொல்லுப்பா இங்க என்ன வந்த அப்படின்னு. சுல்தான் கி சாஹ் खींचलाई. खड़क सिंह என்ன ரிப்ளை பண்றான்னா, சுல்தானை பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு. விசித்திர ஜான்வர் है, देखोगे तो प्रसन्न हो जाओगे. ஸோ அதுக்கு பாபா भारती என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, விசித்திர அதாவது வெரி மார்வலஸ் அனிமல், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அனிமல், அது நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவே. பிரசன்னா ஹாப்பி. मैंने भी बड़ी प्रशंसा सुनी है. ஸோ खड़क सिंह என்ன ரிப்ளை பண்றான்னா, ஆமா நானும் அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். उसकी चाल तुम्हारा मन मोह लेगी. चालना वाकिंग स्टाइल. அதோட நடை, அதோட வாக்கிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உன் மனசை அட்ராக்ட் பண்ணும். कहते हैं देखने में भी बहुत सुंदर है. खड़क सिंह என்ன சொல்றான்னா, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. क्या कहना, जो उसे एक बार देख लेता है उसके हृदय पर उसकी छवि अंकित हो जाती है. சரி பாபா भारती என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றது, அவனை யார் ஒரு தடவை பார்த்தாலும் அவனோட இமேஜ், छविயான இமேஜ், அவனோட छवि, அவனோட உருவம் வந்து அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். बहुत दिनों से अभिलाषा थी, आज उपस्थित हो सका हूँ. அதுக்கு ரிப்ளை பண்றாரு खड़क सिंह, அபிலாஷானா ஆசை, ரொம்ப நாளா எனக்கு ஆசையா இருந்தது, ஆனா இன்னைக்கு தான் என்னால வர முடிஞ்சது. பாபா भारती और खड़क सिंह दोनों अस्तबल में पहुंचे. ஸோ பாபா भारतीயும் खड़क सिंह ரெண்டு பேருமே வந்து அஸ்தபலுக்கு போனாங்க. அஸ்தபல்னா அந்த குதிரைங்க இருக்கிற இடம் இல்லையா, அது பேர் தான் அஸ்தபல். बाबा ने घोड़ा दिखाया घमंड से. खड़क सिंह ने घोड़ा देखा आश्चर्य से. घमंड ना प्राउड एंड आश्चर्य ना विथ सरप्राइज. பாபா भारती வந்து தன்னுடைய குதிரையை வந்து ரொம்ப ப்ரௌடா அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அதே நேரத்துல खड़क सिंह வந்து அந்த குதிரையை ரொம்ப சர்ப்ரைஸா பாக்குறான். उसने सैकड़ों घोड़े देखे थे परंतु ऐसा बाका घोड़ा उसकी आंखों से कभी ना गुजरा था. அவன் வந்து 100 கணக்கான குதிரைங்களை பார்த்திருக்கானா, இந்த மாதிரி அழகான குதிரையை பார்த்ததே இல்லை. सोचने लगा, भाग्य की बात है, ऐसा घोड़ा खड़क सिंह के पास होना चाहिए था. इस साधु को ऐसी चीज से क्या लाभ? खड़क सिंह என்ன யோசிக்கிறானா, விதிப்படி பார்த்தா இந்த குதிரை खड़क सिंह கிட்ட தான் இருக்கணும், இந்த சன்னியாசி கிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா என்ன லாபம். कुछ देर तक आश्चर्य से चुप खड़ा रहा. கொஞ்ச நேரம் வரைக்கும் வந்து அவன் ஆச்சரியமா அமைதியா நின்னுட்டு இருந்தான். इसके पश्चात उसके हृदय में हलचल होने लगी. அதுக்கப்புறம் அவன் மனசுல ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பாலகோं की सी अधीरता से बोला, ஒரு குழந்தை மாதிரி ஆர்வமா அவன் சொல்றான், परंतु बाबाजी इसकी चाल ना देखी तो क्या? ஆனா பாபாஜி அவன் நடக்கிறத பார்க்கலன்னா எப்படி? बाबा भारती भी मनुष्य ही थे. अपनी चीज की प्रशंसा दूसरे के मुख से सुनने के लिए उनका हृदय भी अधीर हो गया. तो இங்க பாபா भारतीயுமே ஒரு சராசரியான மனுஷன் தானே. அதாவது நார்மலா நம்ம கிட்ட ஒரு பொருளை பத்தி மத்தவங்க பெருமையா பேசினா நமக்குமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும் இல்லையா. சோ இங்கேயுமே வந்து பாபா भारतीயோட குதிரையை பத்தி மத்தவங்க வாயால, அதாவது खड़क सिंहோட வாயால வந்து பிரேஸ் பண்ணும்போது, ரொம்ப பெருமையா பேசும்போது அவருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவர் மனசும் ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. घोड़े को खोलकर बाहर लाए और उसकी पीठ पर हाथ फेरने लगे. உடனே போயிட்டு பாபா भारती வந்து அந்த குதிரையை வெளியே கொண்டு வந்தாரு அண்ட் அதோட முதுகுல வந்து கையை விட்டு அதை தடவிட்டே இருந்தாரு. एकाएक उचक्कर सवार हो गए. घोड़ा हवा से बातें करने लगा. हवा से बातें करनाன்றது ஒரு இடியம். இதோட மீனிங் என்ன, டு ரன் ஃபாஸ்ட், வேகமா ஓடுறது. ஸோ இமீடியட்லி அவரும் குதிச்சு அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துட்டாரு அண்ட் ஏறி உட்கார்ந்தோடனே அந்த குதிரை பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருச்சு. उसकी चाल को देखकर खड़क सिंह के हृदय पर सांप लौट गया.
இங்க பாத்தீங்கன்னா சாம்ப் லோட் கயான்றதுமே ஒரு இடியம் தான். இதோட மீனிங் வந்து டு ஃபீல் ஜெலஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஜெலஸ், ரொம்ப பொறாமப்படுறது. ஸோ அதோட நடையை, அதை ஓடுறத பார்த்து வந்து கடக் சிங் பயங்கர பொறாமப்பட்டான். वह डाकू था और जो वस्तु उसे पसंद आ जाए उस पर वह अपना अधिकार समझता था. அவன் வந்து ஒரு கொள்ளைக்காரன் இல்லையா, அதனால அவனுக்கு எந்த பொருள் பிடிச்சாலுமே உடனே அது அவனோடது ஆயிடணும்னு அவன் நினைப்பான். उसके पास बाहुबल था, आदमी थे और बेरहमी थी. அவன் வந்து ஒரு கொலைக்காரன்றதுனால ஆப்வியஸா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அண்ட் அவன் கிட்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்க. ஆத்மியனா ஆட்கள், அண்ட் பேரமி ரொம்ப வந்து கொடுமைக்காரனா இருந்தான் அவன். जाते जाते उसने कहा बाबाजी मैं यह घोड़ा आपके पास न रहने दूंगा. அண்ட் போகும்போது அவன் என்ன சொன்னான் பாபாஜி கிட்டனா, பாபாஜி இந்த குதிரையை நான் உங்ககிட்ட இருக்கவே விட மாட்டேன். பாபா भारती डर गए. बाबा भारती இதை கேட்டோன்னே பயந்துட்டாரு. डरना பயப்படுறது. अब उन्हें रात को नींद ना आती, सारी रात अस्तबल की रखवाली में कटने लगी. ஸோ அந்த பயத்தால இப்ப அவருக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. நீந்தனா தூக்கம். அண்ட் நைட் ஃபுல்லா அவரு அந்த அஸ்தபல காவல் காத்துக்கிட்டே இருப்பாரு. அஸ்தபல்ன்றது அந்த குதிரைகள் இருக்கிற இடம், अதாவது स्टेबल. प्रतिक्षण खड़क सिंह का भय लगा रहता, परंतु कई मास बीत गए और वह न आया. प्रतिक्षणना எவ்ரி செகண்ட் அவனுக்கு வந்து அந்த கடக் சிங் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா கை மாசனா மந்த்ஸ், ஸோ நிறைய மந்த்ஸ் கடந்து போச்சு, ஆனா அவன் வரவே இல்லை. यहाँ तक कि बाबा भारती कुछ असावधान हो गए और इस भय को स्वप्न के भय की नाई मिथ्या समझने लगे. असावधानना கேர்லெஸ். அவன் வராதனால பாபா பாரதி வந்து கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டாரு. அண்ட் அவரோட பயத்தை வந்து அவரு ஒரு கனவுல வர பயம் மாதிரி போய் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எப்படி வந்து கனவுல வர்றது எல்லாமே பொய்யோ அதே மாதிரி நான் வந்து தேவையில்லாம பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. संध्या का समय था. बाबा भारती सुल्तान की पीठ पर सवार होकर घूमने जा रहे थे. संध्याना ஈவினிங். ஸோ ஈவினிங் நேரம் வந்து பாபா பாரதி வந்து சுல்தானோட முதுகுல உட்காந்துட்டு சுத்தி பார்க்க போயிட்டு இருந்தாரு. इस समय उनकी आंखों में चमक थी, मुख पर प्रसन्नता. சவாரி போகும்போது பாபா பாரதியோட கண்ணுல வந்து பிரைட்னஸ் அண்ட் அவரோட ஃபேஸ்ல வந்து ஹாப்பினஸ் பார்க்க முடிஞ்சது. कभी घोड़े के शरीर को देखते, कभी उसके रंग को, और मन में फूले न समाते थे. फूले न समाना ஓவர் ஜாயஸ், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது. சில நேரம் இவர் வந்து அந்த குதிரையோட உடம்ப பார்த்தோ இல்ல அதோட ரங்கன கலர் இல்லையா, ஸோ அதோட உடம்பு அதோட கலரை பார்த்து அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. सहसा एक ओर से आवाज आई, ओ बाबा इस कंगले की सुनते जाना. ஸோ சடன்லி ஒரு பக்கத்துல இருந்து ஒரு குரல் வந்தது, யாரோ கூப்பிட்ட மாதிரி. கங்லேனா புவர், ஏழை. ஓ பாபா இந்த ஏழையின் குரலை கொஞ்சம் கேளுங்களேன்.